Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்க. Stop loss போட தெரியாதவங்க stop loss போட கத்துக்குங்க. Stop loss போட கத்துக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் என்ன ஃபிக்ஸ் பண்றீங்களோ அந்த டார்கெட் ரீச் ஆகுற வரையிலும் ஹோல்ட் பண்ணுங்க फ्रेंड्स. நம்ம ட்ரேடிங்க்கு வந்து இது ரெண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். ஸ்டாப் லாஸும் டார்கெட்னு சொல்றீங்களா, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம். அதுக்கப்புறம் வந்து கோல் செட் பண்ணுங்க. கோல் மீன் அதாவது இன்றைக்கி என்ன ட்ரேட் பண்ண போகிறோம், எத்தனை ட்ரேட் பண்ண போகிறோம், எவ்வளோ லாஸ் நம்ம கெப்பாசிட்டி, நம்மளுடைய அதாவது என்ன ஸ்ட்ராட்டஜி நம்ம அப்ளை பண்ண போகிறோம், இன்றைக்கி எந்த ஸ்டாக்ஸில் அப்ளை பண்ண போகிறோம், இல்லை இண்டெக்ஸில் பண்ண போகிறோமா, என்ன பண்ண போகிறோம்னு ப்ரீ பிளான் பண்ணுங்கள். ஓகே, இப்போது மார்க்கெட் நம்மளுக்கு பாசிட்டிவாக வந்தால் இது மாதிரி பண்ணலாம், நெகட்டிவாக வந்தால் இது மாதிரி பண்ணலாம், இவ்வளோ நம்ம தூரம் போராடலாம், இவ்வளோ தூரம் நம்ம எக்ஸிட் ஆகலாம். அதெல்லாம் ப்ரீ பிளான் பண்ணிவிட்டு என்ட்ரி ஆனீங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் ப்ரீ பிளான் பண்ணுறது பிளானே இல்லாமல் ட்ரேட் பண்ணுறாங்க. எந்த ஸ்டடியும் பண்ணாமல் பிளைண்டாக 9:15 9:20 ஓப்பன் ஆனாலும் அந்த டைமில் ஸ்டடி பண்ணுறாங்க. ஓகே, ஸ்டடி பண்ணதை உடனே அப்ளை பண்ணுறாங்க. அது எமோஷனல் டிசிப்ளின் இல்லாமல் என்னென்னவோ பிரச்சனை போய் மாறி லாஸ் அதிகமாகுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அது மாதிரிலாம் டிசிப்ளின் இல்லாமல் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண முடியுமோ அதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மெயின் ஏன்னா நீங்கள் இல்லைன்னா என்னுடைய சேனல் எந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு வளர்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், ஃப்ரீ டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க 3 லிங்க் மூலிமா, அதாவது ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங், அலைஸ் ப்ளூ, இது மூணுத்தில் ஏதாச்சும் ஒரு லிங்க் மூலிமா நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க உங்களுக்கு அப்படின்னா உங்களுக்கு என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் வந்து லைஃப் டைம் ஃப்ரீயாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரைம் டெலிகிராம் சேனலுக்கும் ஃப்ரீ டெலிகிராம் சேனலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். ப்ரைம் டெலிகிராம் சேனலில் நிறைய என்னுடைய பர்சனல் வியூஸை ஷேர் பண்ணிட்டு இருப்பேன். மந்த்லி ஒரு வெபினார் உங்களுக்கு ஃப்ரீயாக வரும். ஃப்ரீயில் வந்து மந்த்லி ஃப்ரீ வெபினார் வராது, ஆனால் என்னோடய ஸ்க்ரீன்ஷாட்டை 1-2 உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டு இருப்பேன் ஃப்ரீயில். ஓகே, நீங்கள் ஏதாவது ஒரு சாம்பிளுக்காக வந்து ஃப்ரீ டெலிகிராம் சேனல் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய லாங்குவேஜ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னா கீழே வந்து Leo27 இங்கிலீஷில் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு வீடியோஸ் தொடர்ந்து அதில் அப்லோட் செய்யப்படும். இன்றைக்கி நம்ம ஓப்பன் ஈக்குவல் டு லோ, ஓப்பன் ஈக்குவல் டு ஹை, இதில் வந்து என்னென்ன மிஸ்டேக்ஸ்னால ஸ்டாப் லாஸ் அதிகமாக ட்ரிகர் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, நிறைய யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. ஓப்பன் ஈக்குவல் டு லோ, ஓப்பன் ஈக்குவல் ஹை ஸ்ட்ராட்டஜி நிறைய இருக்கும். அது பேசிக் விஷயத்துலன்னு எல்லாத்தையும் பார்க்கலாம் நீங்கள். நம்ம ஏன்னா எல்லா வீடியோலையும் பார்த்ததை விட இந்த வீடியோ ஒருவேளை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம், இல்லை ஆல்ரெடி பார்த்துருக்கலாம். இருந்தாலும் என்னுடைய வியூ வந்து ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு சொல்லிடும். ஓப்பன் ஈக்குவல் டு லோ, ஓப்பன் ஈக்குவல் டு ஹைன்னா ஃபஸ்ட்லேருந்து என்னென்ன ப்ரொசீஜர், என்னென்ன கண்டிஷனில் எப்பப்போ பண்ணணும் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஓப்பன் ஈக்குவல் டு லோ, ஓப்பன் ஈக்குவல் டு ஹைனா என்னென்னு பார்த்துக்கலாம். தெரிஞ்சவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், தெரியாதவங்க பார்த்துக்குங்க. ஓகே, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து அதுக்கு மேலே போகலை அப்படின்னா இதில் ஓப்பன் ஆச்சுங்களா, ஓப்பனுக்கு இதனோட ஹை, ஏன்னா இதோட ஹை மேலே போகலை அது. ஓகேங்களா, இதுதான் ஓப்பன் ஹை. இதுக்கு கீழே வந்து லோ இதெல்லாம் போயிருக்குது, க்ளோஸ் இதெல்லாம் இருக்குது. இது க்ளோஸு, இது லோ. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரு கேண்டில் உங்களுக்கு க்ரியேட் ஆகிடுச்சுன்னா இது வந்து ஓப்பன் ஈக்குவல் டு ஹை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஓப்பன் ஆனது இந்த இடத்துல, இதனோட லோவே எவ்வளோ தான். ஓகேங்களா, அதோட கீழே போகலாது. இதனோட ஹை இது. ஓகே, இது க்ளோஸ். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி கேண்டில் உங்களுக்கு ஃபஸ்ட்டில் 15 மினிட்ஸ் கேண்டில் அமர்ந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பிரேக் அவுட் சிஸ்டத்தை வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் ட்ரேட் பண்ணுவாங்க. ஜென்ரலாக எப்படி ட்ரேட் பண்ணுவாங்க அதில் அப்படின்னா ஓப்பன் ஈக்குவல் டு லோ ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் இந்த மாதிரி கேண்டில் ஒன்று அமைஞ்சிருச்சு அப்படின்னா இதனோட ஹை பிரேக் ஆகுது இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து பை எடுப்பாங்க. ஜென்ரலாக பை எடுப்பாங்க. இதில் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு சிலருக்கு ஆகுது. எப்படின்னா ஒரு 10 ட்ரேட் எடுத்தாங்க அப்படின்னா அதில் ஒரு 4 ட்ரேடு ஸ்டாப் லாஸ் ஆகிடும். ஓகேங்களா, 10 ட்ரேடுக்கு 4 ட்ரேட் வந்து ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிடும். மிச்சம் 6 பாஸ் ஆகும். ஓகே, இந்த 4 நம்ம இன்னும் ஃபில்டர் பண்ணி இன்னொரு ட்ரேட் வந்து பாஸ் ஆகணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். ஓகேங்களா, 10க்கு ஒரு 7 சக்ஸஸ் ஆனால் கூட 3 ஃபெயில் ஆனால் கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு யூஸ் ஆகும் உங்களுக்கு. ஓகே, பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸு கேண்டில் இது மாதிரி அமையணும். 15 மினிட்ஸ் அமையணும். அதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும்னு பார்த்துக்கலாம்.
கூகுளில் போய்ட்டோ இல்லை வேறு ஏதாச்சும் மொபைல் ஆப்லேயோ ப்ளே ஸ்டோர் நிறைய விஷயம் வந்து இருக்குது. ஃபஸ்ட்லாம் வந்து இந்த ஓப்பன் லோ ஹை ஸ்கேனர் வந்து பண்ணுறது மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஷீட்டில் போய்ட்டு காப்பி பண்ணிவிட்டு அதில் டைப் பண்ணி என்னென்னோ பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ டெக்னாலஜி ரொம்ப ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கனாவே நிறைய வெப்சைட்காரங்க உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அதுலேயும் ஒரு சில வந்து குளறுபடி அதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த வெப்சைட்டில் நல்ல ஒரு தெளிவான கிளாரிட்டி கொடுக்குறாங்களோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக வந்து என்எஸ்சி பிஎஸ்சின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கேனர் ஒன்று இருக்குது பாருங்கள், இன்டர்டெட் ஸ்கேனர்னு சொல்லி இது நான் உங்களுக்கு கிளிக் பண்ணுறேன். இந்த ஸ்கேனர் எப்போ பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு 9:25க்கு பண்ணணும். சாரி 9:25 AM காத்தால மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 10 நிமிஷம் டைம் விட்டுட்டுங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்கேனரை நீங்கள் ஓப்பன் பண்ணணும். இதில் வந்து நீங்கள் பாருங்கள், ஓப்பன் ஈக்குவல் ஹை ஸ்கேன் பண்ணி கொடுத்துருது. எஸ்கார்ட்ஸு, என்டிபிசி, ராம்கோ சிமெண்ட், ரிலையன்ஸ், பஜாஜ் ஆட்டோ, பேங்க் ஆஃப் பரோடா இதெல்லாம் வந்து ஓப்பன் ஈக்குவல் லோ. அதாவது இதெல்லாம் இந்த ஸ்டாக்ஸில் நீங்கள் பை அண்ட் சேல் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். அதில் நீங்கள் ஃபில்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அது சொல்கிறேன், அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், பஜாஜ் ஆட்டோ பண்ணலாம். ஏன்னா ஸ்டாக்ஸ் நல்ல ஸ்டாக்ஸ், அது ஒரு நல்ல வாலட்டாலிட்டி ஹை வாலட்டாலிட்டி ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன். நிறைய பேர் அந்த 100 ரூபாய்க்கு விலை கம்மியாக இருக்கிற ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணாங்க. தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் மூவ்மெண்ட் கிடைக்கல. ₹1.50 மூவ்மெண்ட் ஆகும். நீங்கள் என்ன ப்ராஃபிட் சம்பாதிப்பீங்க அதில்? ஓகே, ஆனால் ஒரு சில நாள் நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துரும், 10% 20% போய்டும். ஆனால் என்னைக்காச்சும் ஒரு நாள் வருன்றதுக்காக ஹோல் லைஃப் நீங்கள் அதை பின்னாடி ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இப்போ ₹50 ஸ்டாக்ஸ், ₹23 அந்த மாதிரி ஸ்டாக்ஸை விட்டுருங்க. HDFC பேங்க் ட்ரை பண்ணுங்கள், ICICI பேங்க் ட்ரை பண்ணுங்கள், DLF அதுவும் ஓகே பரவாயில்ல இருந்தால், அதுவும் ரொம்ப ரிஸ்க் தான், அதுவும் பரவாயில்ல இருந்தாலும். இன்ஃப்ராட்டல் அது பரவாயில்ல. ஓகேங்களா? ஸோ நல்ல நல்ல ஸ்டாக்ஸை தேர்ந்தெடுத்து அது பின்னாடி பண்ணுங்கள். இண்டிகோ அதுவும் பரவாயில்ல. ஓகே, சரி ஃப்ரெண்ட், இது மாதிரி நீங்கள் ஸ்டாக் செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸ்டாக் செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம், நம்ம HDFC பேங்க் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நான் எஸ்கார்ட்ஸ் எடுத்துருந்தேன், HDFC பேங்க் எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிள். பாருங்கள், பேஜ் ஓப்பன் பண்ணிட்டீங்களா? உங்களுக்கு தேவை 2 இண்டிகேட்டர் அப்ளை பண்ண ஃப்ரெண்ட்ஸ் இதில். ஓகே, என்னென்ன இண்டிகேட்டர் அப்படின்னா, இப்போ பாருங்கள், கூகுளில் போய்ட்டோ இல்லை வேறு ஏதாச்சும் மொபைல் ஆப்லேயோ ப்ளே ஸ்டோர் நிறைய விஷயம் வந்து இருக்குது. ஃபஸ்ட்லாம் வந்து இந்த ஓப்பன் லோ ஹை ஸ்கேனர் வந்து பண்ணுறது மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஷீட்டில் போய்ட்டு காப்பி பண்ணிவிட்டு அதில் டைப் பண்ணி என்னென்னோ பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ டெக்னாலஜி ரொம்ப ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கனாவே நிறைய வெப்சைட்காரங்க உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அதுலேயும் ஒரு சில வந்து குளறுபடி அதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த வெப்சைட்டில் நல்ல ஒரு தெளிவான கிளாரிட்டி கொடுக்குறாங்களோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக வந்து என்எஸ்சி பிஎஸ்சின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கேனர் ஒன்று இருக்குது பாருங்கள், இன்டர்டெட் ஸ்கேனர்னு சொல்லி இது நான் உங்களுக்கு கிளிக் பண்ணுறேன். இந்த ஸ்கேனர் எப்போ பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு 9:25க்கு பண்ணணும். சாரி 9:25 AM காத்தால மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 10 நிமிஷம் டைம் விட்டுட்டுங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்கேனரை நீங்கள் ஓப்பன் பண்ணணும். இதில் வந்து நீங்கள் பாருங்கள், ஓப்பன் ஈக்குவல் ஹை ஸ்கேன் பண்ணி கொடுத்துருது. எஸ்கார்ட்ஸு, என்டிபிசி, ராம்கோ சிமெண்ட், ரிலையன்ஸ், பஜாஜ் ஆட்டோ, பேங்க் ஆஃப் பரோடா இதெல்லாம் வந்து ஓப்பன் ஈக்குவல் லோ. அதாவது இதெல்லாம் இந்த ஸ்டாக்ஸில் நீங்கள் பை அண்ட் சேல் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். அதில் நீங்கள் ஃபில்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அது சொல்கிறேன், அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், பஜாஜ் ஆட்டோ பண்ணலாம். ஏன்னா ஸ்டாக்ஸ் நல்ல ஸ்டாக்ஸ், அது ஒரு நல்ல வாலட்டாலிட்டி ஹை வாலட்டாலிட்டி ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன். நிறைய பேர் அந்த 100 ரூபாய்க்கு விலை கம்மியாக இருக்கிற ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணாங்க. தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் மூவ்மெண்ட் கிடைக்கல. ₹1.50 மூவ்மெண்ட் ஆகும். நீங்கள் என்ன ப்ராஃபிட் சம்பாதிப்பீங்க அதில்? ஓகே, ஆனால் ஒரு சில நாள் நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துரும், 10% 20% போய்டும். ஆனால் என்னைக்காச்சும் ஒரு நாள் வருன்றதுக்காக ஹோல் லைஃப் நீங்கள் அதை பின்னாடி ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இப்போ ₹50 ஸ்டாக்ஸ், ₹23 அந்த மாதிரி ஸ்டாக்ஸை விட்டுருங்க. HDFC பேங்க் ட்ரை பண்ணுங்கள், ICICI பேங்க் ட்ரை பண்ணுங்கள், DLF அதுவும் ஓகே பரவாயில்ல இருந்தால், அதுவும் ரொம்ப ரிஸ்க் தான், அதுவும் பரவாயில்ல இருந்தாலும். இன்ஃப்ராட்டல் அது பரவாயில்ல. ஓகேங்களா? ஸோ நல்ல நல்ல ஸ்டாக்ஸை தேர்ந்தெடுத்து அது பின்னாடி பண்ணுங்கள். இண்டிகோ அதுவும் பரவாயில்ல. ஓகே, சரி ஃப்ரெண்ட், இது மாதிரி நீங்கள் ஸ்டாக் செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸ்டாக் செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம், நம்ம HDFC பேங்க் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நான் எஸ்கார்ட்ஸ் எடுத்துருந்தேன், HDFC பேங்க் எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிள். பாருங்கள், பேஜ் ஓப்பன் பண்ணிட்டீங்களா? உங்களுக்கு தேவை 2 இண்டிகேட்டர் அப்ளை பண்ண ஃப்ரெண்ட்ஸ் இதில். ஓகே, என்னென்ன இண்டிகேட்டர் அப்படின்னா, இப்போ பாருங்கள்,